கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இசப்பா, இதோ வேதாகமத்தில் பெண்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு பார்க்க போகும் பெண்ணின் சம்பவத்திலிருந்து, அவருடைய குணத்திலிருந்து நாங்கள் நல்லதை எடுத்துக்கொண்டு அதன்படி எங்கள் வாழ்க்கையில் நடக்க கிருபை தாரும். ஆண்டவரே, அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். ஆண்டவரே, இசப்பா, பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து அனைத்து காரியங்களையும் திறம்பட செய்ய கிருபை தாரும். ஆண்டவரே, இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யோகேபேத். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, யோகேபேத் மோசேயுடைய தாய். இதுக்குரிய வேதாகம பகுதி யாத்திரை ஆகமம் 2வது அதிகாரம் 1-10, எபிரேயர் 11வது அதிகாரம் 23-26, எண்ணாகமம் 26வது வசனம் 58-59. எண்ணாகமம் எடுத்துங்க, 59வது வசனம், 26வது அதிகாரம் 59வது வசனம். அம்ராமுடைய மனைவிக்கு யோகேபேத் என்று பெயர். அவள் எகிப்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தி. அவள் அம்ராமுக்கு ஆரோனையும் மோசேயையும் அவர்கள் சகோதரியான மிரியாமையும் பெற்றாள். இப்போது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கனாக்கா யோகேபேத். இவங்க கானானில் பார்த்திங்கன்னா ஒரு கொடிய பஞ்சம் ஏற்படுகிறது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, யோசேப்பு மூலமாக அவங்களுடைய சகோதரர்கள் தகப்பன் எல்லாம் எங்கே வராங்கன்னா எகிப்துக்கு வர்றாங்க. அப்போது அதில் ஒரு யாக்கோபோட ஒரு குமாரன் தான் லேவி. லேவிக்கு பிறந்தவன் தான் பிறந்தவங்க தான் இந்த யோகேபேத். இவங்க அம்ராமுடைய மனைவி. இவங்களுக்கு 3 பிள்ளைகள், ஆரோன், மோசே, மிரியாம். இவங்கள பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா இந்த யோகேபேத் எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. அந்த சேம் டைம் கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து அதன்படி அவங்க நடந்தாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த சம்பவத்தில். இங்கே பார்த்திங்கன்னா யோகேபேத்துன்னா என்ன அர்த்தம்னா, யெகோவாவின் மகிமை என்று பொருள். அந்த பொருளுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு மகிமையை கொடுத்தது. முதலாவது பார்த்திங்கன்னா யோகேபேத்தோட வாழ்க்கை தேவனுக்கு மகிமையை கொடுத்தது. அவங்க என்ன பார்த்திங்கனாக்கா, தேவன் மீது அன்பு, விசுவாசம், அதுக்கப்புறமா தைரியம், இது 3 அவர்களிடத்தில் காணப்பட்டது. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை இல்லாமல் எகிப்தில் அடிமையாக இருந்தப்போ இவங்களோட அந்த குமாரன் தான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டி எடுத்து வழிநடத்தி கொண்டு போவார். இது கர்த்தருடைய திட்டமாக இருந்தது. அப்போது அந்த திட்டத்தை அறிந்து இந்த எப்படின்னாக்கா இவங்க லேவி குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்ததுனால தேவ அறிவு பெற்றவர்களாக காணப்பட்டார்கள். இஸ்ரவேல் அந்த அடிமை வாழ்வுக்கு ஒரு முடிவு யாரால் வந்ததுன்னா யோகேபேத் பெற்ற மோசேயால் வந்தது. அப்போது இவங்க அந்த மகனையும், மிரியாம் மகள், ஆரோன்னு மகன், அதுக்கப்புறம் மோசே, இவங்கள எல்லாரையும் பார்த்திங்கன்னா தேவ அறிவிலே வளர்த்திருந்தார்கள். அப்போது அந்த மோசே இவர்களுடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது தான் பார்வோன் என்ன பண்ணுவான், 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் மக்களை எல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க கர்த்தருக்கு பயந்ததுனால என்ன பண்ணாங்கன்னாக்கா, அந்த எபிரேய வம்சம் அழிந்து போகும் என்றும் மீட்பின் காலம் சமீபிக்கும் போதும் சத்ருவுக்கு அதை தடுக்க தன்னால் ஆன பல முயற்சிகளை எடுத்தார்கள். என்ன பண்ணாங்கன்னாக்கா அந்த பிள்ளை பிறக்கும் வரை மறைத்து வைத்திருந்து, அதுக்கு யார் உதவி பண்ணதுன்னா சிப்பிராள் பூவாள் என்ற மருத்துவச்சிங்க உதவி பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவன்
நம்ம எப்பவுமே விசுவாசமாக இருந்தால், தேவனிடத்தில் அன்பு இருந்தால் நம்மளுக்கு வந்து பயம் இருக்காது. ஸோ பயத்தை வந்து அவர்கள் புறம்பி தள்ளினார்கள். அதுக்கப்புறமா அவங்க தன்னுடைய உயிரை கூட பணயம் வைத்து துணிச்சலாக இந்த காரியத்தை செய்தார்கள். என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே அது ஒரு நாணலில் வச்சு நைல் நதியில் விட்டுருவாங்க. அப்போது அங்கே குளிக்க வந்த பார்வோனுடைய குமாரத்தி குழந்தையை பார்த்து அந்த குழந்தை மிகவும் அழகாக இருக்கிறது. அதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே யாராவது இருக்காங்களான்னு பார்ப்பாங்க. அப்போது மிரியாம், அந்த குழந்தையோட சகோதரி மிரியாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தையை எடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக மறைந்திருந்து பார்ப்பாங்க. அப்போது அவங்க உடனே ராஜாத்திக்கிட்ட, பார்வோனுடைய குமாரத்திக்கிட்ட போய் சொல்லுவாங்க, இதை வளர்க்குறதுக்கு நான் ஒரு தாயை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்வாங்க. அப்போது இவ என்ன பண்ணுவா, மிரியாம் போய் அந்த குழந்தையோட தாயையே கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்து அப்போ வந்து பார்வோன் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இந்த குழந்தைய நீ வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய வெகுமதியும் தருவாங்க. அப்புறம் அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் அந்த ராணி மூலமாக, தட் இஸ் பார்வோனுடைய குமாரத்தி மூலமாக கொடுக்கப்படுகிறது. யாருக்கு? அந்த குழந்தை வளர்ப்பதற்கு குழந்தையோட தாயிடத்திலே அது கொடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறமா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா, இவ வந்து இந்த இடத்துல ஒரு அதிசயமான ஒரு காரியம் என்னென்னா, அந்த குழந்தைய நைல் நதியில் விடும்பொழுது கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து பார்வோனுடைய குமாரத்தி தன் தோழிகளோடு அந்த இடத்துக்கு வர்றாங்க. ஸோ இதுதான் தேவனுடைய சித்தம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மிரியாமும் பொறுப்போடு அந்த குழந்தைக்கு என்ன நடக்க போகிறது என்று கவனித்து கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கர்த்தருடைய திட்டம் நிறைவேறணும் அப்படின்றதுக்காகவே எல்லாருமே சேர்ந்து செயல்பட்டார்கள். அதுக்கப்புறம் இங்கே முதலாவது பார்த்திங்கன்னா, யோகேபேத் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கை வந்து தேவனுக்கு மகிமை கொடுத்தது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அவங்க இடத்துல அன்பு இருந்தது, விசுவாசம் இருந்தது, தைரியம் இருந்தது, தேவ அறிவு காணப்பட்டது. அதனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிவிலிருந்து மீட்டெடுக்க விடுதலை பண்ண ஒரு இரட்சகர் உருவானார். மோசே தான் அந்த ஜனங்களை வழிநடத்தி சென்றார். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, அவங்க வந்து துணிவோடு செயல்பட்டாங்க. அந்த எபிரேயர்கள் அழிந்து போகாமல் அவங்களுக்கு ஒரு மீட்பின் காலம் சமீபமாய் இருக்கிறது என்ற திட்டத்தை அறிந்து செயல்பட்டார்கள். அதுக்கப்புறமா வந்து தேவ திட்டத்தை நிறைவேற்றினார்கள். அவர்களுக்கு வந்து கர்த்தர் மேலே விசுவாசம் இருந்ததுனால கர்த்தரிடத்தில் பயம் இல்லை அவங்களுக்கு. அதுக்கப்புறமா வந்து கர்த்தர் வந்து அந்த குழந்தையை காப்பாற்ற நினைத்தாரு. அதை செயல்படுத்தினது யோகேபேத். அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு நாணல் பெட்டியை செய்து அதில் அந்த குழந்தையை கடத்தி நைல் நதியில் விடுறாங்க. இப்போ இந்த இடத்துல அவங்களுடைய சகோதரியும் பொறுப்போடு செயல்படுறாங்க. தேவனுடைய திட்டத்தை அறிந்து, ஏன்னா அவங்க லேவி குடும்பத்தை சேர்ந்ததுனால அவங்களுக்கு வந்து அந்த தேவ அறிவு அவங்களுக்கு இருந்ததுனால கர்த்தருடைய திட்டத்தை அவர்கள் தெரிந்து கொண்டு தைரியமாக துணிகரமாக செயல்பட்டார்கள். தங்களுடைய உயிரையே பணயம் வைத்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே யோகேபேத்தோட அடுத்த நடவடிக்கை என்ன பார்த்தாங்கன்னா, அந்த மகனுக்கு பாலூட்டி வளர்த்தார்கள். அதுவும் இல்லாமல் ஜீவனுள்ள தேவனுடைய அறிவை புகட்டினார்கள். அதுக்கப்புறம் அவன் எபிரேயன் என்றும் அந்த ஜனங்கள் வந்து அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, அவங்கள வந்து எப்படியாவது அந்த அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றணும், அதுக்கப்புறமா தேவனுடைய சித்தம் நிறைவேறணும், இதெல்லாம் அந்த குழந்தைக்கு சொல்லி தான் வளர்த்துருப்பாங்க. அதனால தான் மோசே வளர்ந்த பிறகு என்ன பண்ணான்னா, அந்த எகிப்தோட ஐஸ்வர்யத்தையும் மேன்மையையும் குப்பையாக உதறி தள்ளினான். இப்போது நம்மளதுலே பாருங்களேன், நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஃபேவர் நடக்குதுன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா உடனே கட்சி மாறிடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. இப்போது ஏதோ ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுங்க, அப்போ வந்து உங்கள் பாஸ் இருக்காங்க, உங்களுக்கு வந்து ஏதோ உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் தராங்க, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வெகுமதி தராங்க
போகிறாங்க அப்படின்னா, அப்போ யாரையாவது காட்டி கொடுக்க சொன்னாலோ இல்லை யாரை பற்றியாவது புறங்கூற சொன்னாலோ தைரியமாக சொல்லுவோம். ஏன்னா நம்மளுக்கு ப்ரொமோஷன் வரும் அப்படின்னு. அதுக்கப்புறமா சில காரியங்கள் எல்லாம் தப்பான காரியத்தில் நம்ம துணிகரமாக செயல்படுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து கொண்டு அதற்கு உதவியாக இருக்க வேண்டும். இவன் பாருங்க, மோசே அந்த ஐஸ்வர்யத்தையும் மேன்மையும் குப்பையாக உதறி தள்ளினார். அதுக்கப்புறமா தன்னுடைய ஜனங்களுக்காக வைராக்கியம் கொண்டு அவர்களில் ஒருவனாக காணப்படுவதையே அவன் தெரிந்து கொண்டான். இது எபிரேயர் 11வது அதிகாரம் 24-25வது வசனம். அப்படின்னா தன்னுடைய ஜனங்கள், இப்போ கூட பார்த்திங்கன்னா மைனாரிட்டிஸ்ன்னு சொல்கிறோம்ல, அப்படின்னா கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் இந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஜனங்கள் அரசியல் ரீதியாக பார்த்தா இன்னும் இருக்கிறாங்க. எனக்கு என்ன, அவங்க கஷ்டப்படட்டும், அவங்களுக்கு நம்ம இப்போ நிறைய மாற்றங்கள் நம்ம இந்தியாவிலே நடந்து கொண்டு வருகிறது. அதுக்கப்புறமா நிறைய விரோதமான செயல்களும் நடக்கிறது. ஆனால் அதுக்கெல்லாம் குரல் கொடுக்க கூட நிறைய பேர் தயாராக இருக்கிறாங்க. அந்த மாதிரி துணிகரமாக செயல்படுறதுக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய இனம், எஸ்தர் எப்படி தன்னுடைய இனத்துக்காக அவ தன்னுடைய இனம் காக்கப்பட வேண்டும் என்று போராடி ஜெயித்தாள். அந்த மாதிரி நம்ம இருக்கணும். கர்த்தர் ஒரு இடத்துல நம்மளை மேன்மையாக கொண்டு போய் வைக்கிறாருன்னா, நம்ம அந்த இடத்துல அந்த தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, எக்கனாமிக்கலி போராக இருப்பாங்க அந்த ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், கைமாறு கருதாமல் அவர்களுக்காக நம்ம குரல் கொடுக்க வேண்டும். எந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயம் யாராவது இருக்காங்களா, அப்போ நம்மக்கிட்ட சொல்கிறப்போ, அது ஒரு லாயராக இருக்கட்டும், இல்லை ஜட்ஜாக இருக்கட்டும், இல்லை ஒரு டாக்டராக இருக்கட்டும், இல்லை என்ஜினியராக இருக்கட்டும், நிறைய நம்ம வேலைகள் செய்கிறோம். இல்லை ஒரு காலேஜோ, இல்லை ஸ்கூலோ, இல்லை ஆஃபீஸ்லேயோ, இல்லை பொலிட்டிக்கல்ஸ்லேயோ, எந்த துறையாக இருந்தாலும் நம்ம நேர்மையாகவும் உண்மையாகவும் செயல்பட வேண்டும். அதுக்கப்புறமா இன்னொன்று பார்த்திங்கன்னா, தேவனை முழுமையாக சார்ந்து வாழ்ந்தார்கள் யோகேபேத். அந்த பழக்கம்தான் அவங்களுடைய 3 பிள்ளைகளுக்கும் வந்தது. அவங்க துன்பங்கள் மத்தியிலையும் தைரியமாய் அமைதியாக காரியத்தை நடப்பித்தார்கள். நம்மளுக்கு இப்போது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், எத்தனை பேர் பொறுமையாக அந்த பிரச்சனையை கையாளுவோம், இல்லை அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுடுறோம். நம்ம நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கேன். இப்போ ஒருத்தரை நம்ம குற்றப்படுத்துகிறோன்னாக்கா தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாமல் அவங்கள அசிங்கப்படுத்துறது, எல்லார் முன்னாடியும் அவதூறாக பேசுறது, அதெல்லாம் மிகவும் தவறான காரியம். ஏன்னா அவங்கவுங்க கிரியைகளுக்கு தக்க பலன் யார் தருவாங்க? கர்த்தர் தருவார். தேவனிடத்தில் இருந்து வரும். அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. நம்மளுடைய கடமை என்னென்னா, சத்தியத்தை சொல்லுங்க, அந்த சத்தியம் அவர்களிடத்தில் கிரியை செய்யும். அதுக்கப்புறமா காரியங்களை அந்த ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஏற்ப காரியங்களை தாழ்மையுடன் அவள் செயல்படுத்தினாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, யோகேபேத் நற்குணங்கள் நிறைந்தவராக காணப்பட்டார்கள். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம எப்படி இருக்கணும்னாக்கா, சாட்சியுள்ளவர்களாக வாழ்க்கை வாழ வேண்டும். அதுக்கப்புறமா கர்த்தர் இங்கே முக்கியமாக என்னென்னா, கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த பிள்ளைகளை நல்ல போதனை தந்து வளர்க்கணும். இப்போது உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனையோ இல்லை வேறு ஏதாவது அசம்பாவிதங்களோ ஏதாவது நடந்தது அப்படின்னாக்கா, பிள்ளைகளுக்கு உங்களோட கஷ்டத்தை சொல்லி வளர்க்கலாம். ஆனால் போராட்டத்தையோ இல்லை ஒரு அவதூறான காரியத்தை சொல்லியோ பிள்ளைகளை வளர்க்காதீங்க. ஏன்னா அது அவங்களோட ஃப்யூச்சரை பாதிக்கும். அது இப்போ அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், அம்மா அப்பாவை பற்றி பிள்ளைகளை முன்னாடி குறை சொல்கிறதோ, இல்லை அப்பா அம்மாவை பற்றி பிள்ளைகள் முன்னாடி குறை சொல்கிறதோ, அசிங்கமாக பேசுகிறதோ, தவறுதலாக நடத்துகிறதோ, அது அந்த பிள்ளைகளுடைய மனதை பாதிக்கும், அவங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும், அவங்களோட ஃப்யூச்சரை அது ரொம்ப பாதிக்கும். அதனால் பிள்ளைகளுக்கு நல்ல காரியத்தை சொல்லிக் கொடுங்க. அப்படியே ஏதாவது தப்பான காரியங்கள் நடந்தாலும் அதை எப்படி திருத்தி நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு யோசித்து நாம் செயல்பட வேண்டும். அதுக்கப்புறமா கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை வேத அறிவை புகட்டணும்.
அது நம்ம செய்கிறோமான்னு யோசித்து பாருங்கள். ஏன்னா எத்தனை பேர் வீட்டில் வந்து காலையில் எழுந்தவுடன் குடும்பமாக நம்ம ஜெபம் செய்கிறோம், அதுக்கப்புறமா பாட்டு பாடுறோம், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், அதுக்கப்புறமா வேத வாசிக்கிறோம், அதுக்கப்புறமா அதை தியானித்து ஜெபம் பண்ணுறோம். சுயநலமாக இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், சுயநலமாக செயல்படுவார்கள். அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு நம்ம ஃபேவராக ஒரு காரியம் செஞ்சாக்கா அவங்க நம்மளுக்கு அடிமை கிடையாது. அப்படியெல்லாம் நினச்சி நம்ம யாருக்கும் எந்த உதவியும் செய்யவே கூடாது. நம்ம அவங்களுக்கோட சூழ்நிலை நம்மக்கிட்ட வந்து கேட்குறப்ப நம்ம உதவி செய்கிறோம், அதோடு நிறுத்திக்கணும். அதுக்காக நம்ம சொல்கிற மாதிரியெல்லாம் அவங்க செய்யணுன்னு எதிர்பார்க்கறது மிகவும் தவறான காரியம். அதுக்கப்புறமா இந்த யோகேபேத்துக்கு வந்து ஆண்டவர் மீது அன்பு இருந்தது, விசுவாசம் இருந்தது, அதுக்கப்புறமா தைரியம் இருந்தது, தாழ்மையும் இருந்தது. அதுக்கப்புறமா அவங்க வந்து அந்த மூவரையும் பாக்கியசாலிகளாக வருங்கால தலைவர்களாக அவங்களை மாற்றியது. ஒவ்வொரு தாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிள்ளைகளை உருவாக்கும் சிற்பி. இப்போ ஒரு சிற்பத்தை செதுக்குறாங்கன்னா அந்த சிற்பி எவ்வளோ ஒரு கவனமாக, ஒரு சின்ன தவறு கூட, ஒரு சிறு பிழை கூட வராத வண்ணம் ஒரு சிலையை செதுக்குறானோ அதே மாதிரி தான் தாயும் ஒரு சிற்பியாக கருதப்படுகிறாள் தன் பிள்ளைகளை வளர்ப்பதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மிரியாம், அவங்க வளர்த்த அந்த 3 பிள்ளைகளில் பார்த்திங்கன்னா மிரியாம் வந்து ஒரு சிறந்த பாடகியாக இருந்தாங்க, தீர்க்கதரிசியாக இருந்தாங்க, அதுக்கப்புறமா ஆராதனை வீராங்கனையாக இருந்தார்கள். அதுக்கப்புறமா வந்து தேவன் கொடுத்த அந்த வெற்றிக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவங்க வந்து ஒரு தலைவியாக செயல்பட்டார்கள். அந்த வனாந்தரத்தில் பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை பெண்களை வழிநடத்தி வந்தார்கள். ஸோ யோகேபேத்துக்கு ஒரு நல்ல குணம் இருந்ததுனால தான் அது மிரியாமிற்கு அந்த குணம் காணப்பட்டது. அதுக்கப்புறமா ஆரோன் எடுத்துட்டிங்கனாக்கா அவர் வந்து முதல் பிரதான ஆசாரியன், ஆசாரியர்களை உருவாக்கும் தலைவனாக காணப்பட்டான். அப்புறம் கடைசியாக மோசே பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து கானானுக்கு வழிநடத்தி செல்கின்ற நல்ல தலைவனாக காணப்பட்டார். அதுக்கப்புறமா சீனாய் மலையில் கர்த்தர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கட்டளையை கொடுத்தாரு. அது தேவனுடைய சமூகத்தில் இருந்து வாங்கி வந்த பெருமையும் யாரை சேர்கிறது? மோசே தான் சேர்கிறது. அதுக்கப்புறமா பாவ அடிமைத்தனத்தில் மூழ்கி கிடக்கும் மக்களை நாம் மீட்டு எடுத்து பரமகானானை அடையும் வழியை போதிக்கும் பிள்ளைகளாக நம் பிள்ளைகள் இருக்க வேண்டும். அப்படின்னா பரலோக ராஜ்யத்தை சென்றடைவது, அங்கே அந்த நித்திய வாழ்க்கை அடைவது, அதுதான் நம்மளுடைய முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது. அதை போதிக்கும் பிள்ளைகளாக நம்ம பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னா விசுவாசம் நிறைந்தவர்களாக. அப்போ அந்த தாயும் வந்து அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் பிள்ளைகளை அவ்வாறு வளர்க்க முடியும். உங்களுக்கு இருக்கிற அந்த சுயநலம் இருக்கக்கூடாது, அதுக்கப்புறமா வந்து பார்ஷாலிட்டி இருக்கக்கூடாது, பிள்ளைகளுக்கிடையே பார்ஷாலிட்டி பார்க்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒன்றா நல்ல போதனைகளை கொடுத்து இறை பக்தியில் வேத அறிவில் அவங்கள வளர்க்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த யோகேபேத் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, முதலாவது நம்ம பார்த்தோம் அவர்களுடைய வாழ்க்கையும் தேவனுக்கு மகிமையை கொடுப்பதாக காணப்பட்டது. ஏன்னா தன் பிள்ளைகளை கருத்தாய் வளர்ப்பதில் அவங்க வந்து ஒரு நல்ல முன்மாதிரியாக காணப்பட்டார்கள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவர்கள் அன்பாக இருந்தாங்க, விசுவாசம் நிறைந்தவர்களாக காணப்பட்டார்கள். அந்த விசுவாசம் இருந்ததுனால தான் கர்த்தரிடத்தில் அவங்களுக்கு பயம் இல்லை, அதனால் அவர்கள் தைரியமாக செயல்பட்டார்கள். மூணாவது பார்த்திங்கன்னா இந்த அழிந்து போகின்ற தன் குழந்தையை காப்பாற்றி, அதாவது மோசேயை காப்பாற்றி அவங்க வந்து உலகத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்க உதவினார்கள். அதுக்கப்புறமா வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து அவர்களை வழி நடத்தி சென்ற அந்த
தலைவனாக கருதப்படுகின்ற மோசேயை பெற்ற சிறந்த தாயாக அவர்கள் கருதப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மிரியாம் ஆரோனையும் அவர்கள் பெற்றெடுத்தார்கள். அவங்களும் ஒரு நல்ல ஆசாரியனாகவும் தலைவியாகவும் பெண்களை வழிநடத்துகின்றவர்களாகவும் காணப்பட்டார்கள். அதுக்கப்புறமா அந்த ஆண் பிள்ளைகளை கொலை பண்ணும் பொழுது 4வதாக பார்த்திங்கனாக்கா அந்த எபிரேய வம்சம் அழிந்து போகாமல் அந்த மீட்பின் காலம் சமீபிக்கும் பொழுது அவங்க வந்து ரொம்ப துணிகரமாக செயல்பட்டு தன் குழந்தையை காப்பாற்றினார்கள். அவங்க வந்து பரமனின் ஆணைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அப்புறமா வந்து அவங்க பார்வோனின் ஆணையை அசட்டை பண்ணினார். ஏன்னா 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் வந்தப்போ அவங்க வந்து அந்த ஆணைக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய ஆணைக்கு கீழ்ப்படிந்தார்கள். இப்போ நம்ம வேலை செய்கின்ற இடங்களில் கூட ஹிந்து ஆர்கனைசேஷன்லலாம் வேலை செய்வோம். அப்போ வந்து அங்கே கண்டிப்பாக பூஜை இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கம்பல்சரி எல்லாரும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து அவர்களும் புரிந்து கொண்டாங்க, சரி விருப்பம் இல்லையா விட்டுடுங்க. அப்போது கர்த்தர் பாருங்க அந்த வழிமுறையை எப்படி மாற்றுறாரு பாருங்க. கம்பல்சரின்னு இருந்த காலம் போய் விருப்பம் இருந்தால் நீங்கள் கலந்துக்கலாம், அப்படி விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களோட விருப்பத்துக்கு விட்டுறாங்க. ஏன்னா அங்கே வேலை செய்கின்ற கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா யாருமே அந்த பூஜைகளில் கலந்து கொள்ள மாட்டார்கள், கொஞ்சம் தனியாக தான் ஒதுங்கி இருப்பாங்க. ஸோ கர்த்தர் பாருங்கள் அந்த கட்டளையை கூட மாற்றி அமைக்க வல்லவராய் இருக்கிறார். ஒன்று நம்ம செய்யணும்னாக்கா அவரை விசுவாசித்து உறுதியோடு பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆணைக்கு தான் கீழ்ப்படினோம். நம்ம உயர் அதிகாரிகள் ஆணைக்கு அது வந்து கர்த்தருக்கு உகந்ததாக இருந்தால், நம்மளை நல்வழிப்படுத்துகிறதாக இருந்தால் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதுக்கப்புறமா வந்து அவங்க தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து ரொம்ப தைரியமாக துணிவாக செயல்பட்டார்கள். அது 5வது காரியம். அதுக்கு 6வது பார்த்தீங்கன்னா தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும் வண்ணமாக அந்த குழந்தையை 3 மாதம் ஒளித்து வைத்து அதுக்கப்புறம் அதை ஒரு நாணல் பெட்டியில் வைத்து நைல் நதியில் விடுறாங்க. அந்த இடத்துல அவர்களுடைய சகோதரியான மிரியாம், அந்த குழந்தையோட சகோதரியான மிரியாம் பொறுப்போடு குழந்தைக்கு என்ன நடக்குமோ என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அங்கே பார்வோனுடைய குமாரத்தி வருவது கர்த்தருடைய சித்தமாக இருந்தது. ஸோ கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து செயல்பட்டார்கள். அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துக்கு வந்து பார்வோனுடைய குமாரத்திகளும் அவர்களுடைய தோழிகளும் தற்செயலாக வரலை. அது கர்த்தருடைய சித்தம். அவங்க அங்கே வரணும், அந்த குழந்தையை பார்க்கணும், அதை எடுத்து வளர்க்கணும் அப்படின்றது. ஸோ அந்த எடுத்து வளர்க்கின்ற அந்த பொறுப்பை யாரிடத்தில் தரப்பட்டது? யோகேபேத்துக்கிட்ட தரப்பட்டது. அப்போ அவங்க வந்து மோசேயை எப்படியெல்லாம் வளர்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜீவனுள்ள தேவனுடைய அறிவை எவ்வளவு புகட்ட முடியுமோ அவ்வளோ புகட்டினார்கள். ஏன்னா இப்போ நம்ம வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில் எத்தனை குடும்பங்களில் ஜீவனுள்ள தேவனுடைய அந்த சத்தியத்தை நம்ம சொல்லி வளர்க்குறோம். யோசித்து பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்கணும். வளர்க்க தவறிட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள் நடவடிக்கையை வந்து நம்ம ஆராய்ந்து பார்த்து நடக்கணும், அவங்களுக்கு சொல்லணும். சில வீட்டிலலாம் வந்து பெற்றோர்களை வந்து ஒரு பாசத்தோடோ இல்லை ஒரு ஜாலியாக பேசுகிறேன்னோ அவங்க வீட்டில் ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுவாங்க. நான் அப்போ யோசிப்பேன், இந்த வயசுலேயே அவங்களுக்கு சொல்லி தவறிட்டா பெரியவங்களாக வளர்ந்து அவங்க எப்படி அதை கற்றுக்க போகிறாங்க? ஏன்னா சமுதாயம் கற்றுக் கொடுப்பது வேற, பெற்றோர்கள் கற்றுக் கொடுப்பது வேற. பெற்றோர்கள் வந்து அக்கறையோடையும் பாசத்தோடையும் ஒரு மரியாதையை கற்றுத்தருவார்கள். அதே சமுதாயத்துக்கு அவங்க அந்த பெண்ணோ இல்லை ஆணோ வளர்ந்து சமுதாயத்தை எதிர்நோக்கும் பொழுது சமுதாயத்தில் இருக்கிறவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க, உடனே குறைதான் சொல்லுவாங்க. பாரு எப்படி வளர்த்துருக்காங்க, பாரு எப்படி பேசுகிறாங்க, அப்படி தான் சொல்லுவாங்களே ஒழிய யாரும் வந்து அப்படியே உயர்வாக பேச போகிறதில்ல. அப்போது அந்த வளர்க்க வேண்டிய அந்த சிறு பிராயத்திலே நம்ம எப்படி பண்ணணும்னா குழந்தைகளை வளர்ப்பதில் கவனமாக இருக்க வேண்டும்.
அதுக்கப்புறமா வந்து கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும் என்பதை அவள் அறிந்து அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தினாள். அதனால தான் மோசே வந்து அவன் வளர்றப்போ வந்து அவனுக்கு அந்த ராஜ மேன்மை அவனுக்கு பிடிக்கல, அந்த ஐஸ்வர்யம் பிடிக்கல. தன்னுடைய சொந்த ஜனம் கஷ்டப்படுதேன்னு அவன் வந்து துன்பப்பட்டான். அந்த துன்பம், அந்த மற்றவங்களுக்காக நம்ம கஷ்டப்படுறது, மற்றவங்க வேதனைப்பட்டால் நம்மளும் வேதனைப்படுறது, மற்றவங்க வந்து துன்பப்பட்டால் நம்மளுக்கும் அது துன்பமாக தெரியறது எப்போனாக்கா நம்ம வந்து அந்த அறிவில் வளரும் பொழுதுதான். இப்போ கூட பார்த்திங்கன்னா நிறைய போராட்டங்கள் நடைபெறும். அப்போ வந்து ஒரு சிலர் தான் வந்து தைரியமாக ஒரு சில காரியத்தில் முன்னே நிற்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளை அந்த இடத்துல வச்சு பார்க்கணும். அப்போது நம்மளும் அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு யாராவது உதவி பண்ண நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம்ல, அது எவ்வளோ நம்மளுக்கு வந்து இரட்டிப்பான மகிழ்ச்சியை தரும். அதே மாதிரி தான் மற்றவர்கள் கஷ்டப்படும் பொழுது நம்ம உதவிக்கரம் நீட்ட வேண்டும். அந்த ஒரு பரந்த மனப்பான்மையோடு சுயநலம் இல்லாமல் நம்ம பிள்ளைகளை வளர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா அந்த துன்பத்தின் மத்தியிலே தைரியமாக செயல்பட்டார்கள். இப்போ பார்த்திங்கன்னா படிக்கிற பசங்களும் சரி, வீட்டில் இருக்கிற மகளிராக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சின்ன கஷ்டம், ஒரு சின்ன பிரச்சனை, யாராவது திட்டாங்க, இல்லை குடும்பத்தில் பிரச்சனை, இல்லை கடன் பிரச்சனை, எதுனாலும் உடனே வந்து தன் முடிவை தாங்களே தெரிந்து கொள்கிறார்கள். உடனே வந்து உயிரை மாய்த்து கொள்வது, அப்புறமா வேறு ஏதாவது தன் குடும்பத்தை விட்டு போயிடுறது, அந்த மாதிரி ஒரு தவறான முடிவுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. இப்போ நான் நிறைய நியூஸில் பார்க்குறேன், பெற்றோர்களே குழந்தைகளை வந்து கொன்றுவிட்டு அவர்களும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அதெல்லாம் தவறான காரியம். நம்மளுக்கு வந்து ஒரு உயிரை எடுக்கவோ இல்லை நம்மளுடைய உயிரை எடுத்துக்கொள்ளவோ எந்த அதிகாரமும் கிடையாது. ஏன்னா கர்த்தர் கொடுத்தாரு. அதை தான் கர்த்தர் வந்து அவர் அந்த குறித்த காலத்தில் அவர் என்ன நம்மக்கிட்ட திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அது முடியும் வரைக்கும் நம்மளோட உயிரை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த யோசித்து அவருக்காக நம்ம என்ன செய்ய முடியுன்றதை நினச்சி நம்ம செயல்பட வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவனை முழுமையாக சார்ந்து வாழ்ந்தார்கள். அதுக்கப்புறமா மோசையின் வாழ்க்கையில் வந்து இந்த தாழ்மை, அவர்களிடத்தில் தாழ்மை இருந்தது. அப்புறமா அந்த காரியத்தை எப்படி வந்து ஒரு காரியங்களை நடப்பிக்கின்ற அந்த புத்தி, ஞானம், அறிவு இருந்தது அவர்களிடத்தில். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்லும்பொழுது ஞானமாக செயல்பட்டான். அது வந்து அப்படியே பிரதிபலிக்கிறது. மிரியாம் பார்த்திங்கன்னா அந்த பெண்களை வனாந்தரத்தில் வழிநடத்தி சென்றார்கள். அவங்க ஒரு தீர்க்கதரிசினியாக இருந்தாங்க, அவங்க ஒரு பாடகியாக இருந்தார்கள், சிறந்த பாடல்களை இயற்றினார்கள். ஆரோன் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆசாரியனாக இருந்து அந்த ஆசாரியர்களை உருவாக்கும் தலைவனாக காணப்பட்டான். ஸோ இதெல்லாம் நம்ம கேட்குறப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. யோகேபேத் தன் பிள்ளைகளை வளர்ப்பதில்லை, கொஞ்சம் கூட தவறலை. கர்த்தர் எப்படி பிரியப்பட்டாரோ, அவருடைய சித்தம் என்னவோ, அவருடைய திட்டம் என்னவோ அதன்படி அவர்களை வளர்த்தார்கள். இப்போ பெற்றோர்களாகிய நாமும் வந்து அந்த மாதிரி கர்த்தருடைய சித்தம் அறிந்து அவருடைய திட்டம் அறிந்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். உலக வாழ்க்கையில் வந்து இது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா, பசங்க வந்து ஒரு டாக்டர் படிக்கட்டும், ஒரு என்ஜினியர் படிக்கிறாங்க, ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்ட்டு, இல்லை வேறு எந்த துறையிலையாவது வந்து போய் சேர்க்குறோம். ஆனால் நம்ம பிள்ளைகளை யாராவது ஒருத்தர் குடும்பத்தில் கர்த்தருடைய பணிக்காக நம்ம அர்ப்பணம் செய்யணும். கர்த்தர் ஊழியத்துக்காக அவர்களை நாம் மனதார வந்து அவர்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஸோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம இப்போ கர்த்தர் இடத்துல வந்து அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள நாம் வந்து இப்போது ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கே 2-3 பேர்கள் சேர்ந்து முது நாமத்தை துதிக்கின்றார்கள் அவர்கள் மத்தியில் வருவேன் என்று வாக்களித்த நல்ல தகப்பனே இயேசப்பா, எப்படி யோகேபேத் நல்ல ஞானமாக, அன்போடும் விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் துணிகரமாக தன் உயிரையும் பணயம் வைத்து உம்முடைய திட்டத்திற்கு ஒரு கருவியாக செயல்பட்டார்களோ, அதே போல் நாங்களும் இயேசப்பா பிள்ளைகளை வளர்ப்பதிலும் சரி, அவர்களை கவனிப்பதிலும் சரி, உம்முடைய சித்தத்தை அறிந்து அவர்களை செயல்பட நாங்கள் ஒரு கருவியாக பயன்படணும். கர்த்தாவே பிள்ளைகளை இயேசப்பா உம்முடைய வழியிலே நடக்க எங்களுக்கு தேவ அறிவை தாரும். கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும் ஆண்டவரே. அவர்கள் போக்கிலும் வரத்திலும்
காரியத்திலும் அவர்களோடு இருந்து அவர்கள் செய்கின்ற அனைத்து காரியத்திலும் ஜெயத்தை தாரும் கர்த்தாவே. உடலிலே எந்த குறைபாடுகள் இருந்தாலும் ஏசப்பா உம்முடைய கரம் அங்கே வெளிப்படட்டும் கர்த்தாவே. நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும் கர்த்தாவே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஏசப்பா. இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.